இளம் விளையாட்டு வீரர்கள் தற்போதுள்ள வசதிகளை பயன்படுத்தி தங்கள் திறனை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என முன்னாள் தடகள வீராங்கனை ஷைனி வில்சன் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய உணவுக் கழகத்தின் சென்னை பொது மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அவர் நமது செய்தியாளர் சந்தானகுமாரிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 41 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை ஒலிம்பிக் போட்டிக்கு போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்தியா ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நீங்கள் அதில் ஒரு 5 கோல்டுக்கு மேலே வின் பண்ணியிருக்கீங்க. நீங்க அப்போ இருந்ததுக்கும் இன்றைக்கு இருக்கிறதுக்கும் தடகளத்துல எவ்வளவு மாற்றங்கள் நடைபெறும்? நான் இப்ப நடக்கிறது ஏசியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு. அதுல நான் 6 வாட்டி பங்கெடுத்து நான் மட்டும்தான் இருக்கு. 6 டைம்ஸ் ஏசியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு பங்கெடுத்தது. அதுல எனக்கு 7 கோல்டு 5 சில்வர் 2 பிரான்ஸ் மெடல். அதுல டோட்டல் 14 மெடல். அந்த ஈவன் ஏசியால பிடி உஷாக்கு அப்புறம் நான் தான் செகண்ட் ஹையஸ்ட் மெடல். இன்னைக்கு இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு மத்தியில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப நமக்கு லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் இதுக்கு முன்னாலே இருக்க ஒலிம்பிக்ஸுக்காக மெடல் வந்திருக்குல்ல அத்லெட்டிக்ஸ்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அத்லெட்டிக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். இல்ல ஸ்போர்ட்ஸ் இப்ப இவன் தமிழ்நாடு நல்லா பண்ணிட்டு இருக்க. இவன் இந்த கவர்மெண்ட் நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணுது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிலும் பார்த்தாலும் நாங்க இருக்கும்போது வித்தவுட் ரிசர்வேஷன் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஈவன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எல்லாமே எப்ராட் போய் ட்ரைனிங் பண்ணுது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 1,25,00,000 ரூபாய் எல்லாம் கொடுக்குது எப்ராட் போய் ட்ரைனிங். அதுக்கே பண்ணதுக்கு அத்லெட்டிக்ஸ்ல ஆளு கிடையாது. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. ஸ்டேடியம்ஸ் நிறைய இருக்கு. எல்லாமே இருக்குது. அப்போ ஏன்னா பசங்கள் இது முன்னோட்டு வரணும். நம்ம அடுத்த 36 ஒலிம்பிக்ஸ் சம்டைம் இந்தியா நடக்க போகுதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ அது கிடைச்சா நம்ம அத்லெட்டிக்ஸ்ல எல்லாம் நிறைய மெடல் வாங்குறதுக்கு, ஏன்னா எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்ல வரணும். அதுதான் என்னோட வாழ்த்துல.